இந்த கூட்டத்தை பாருங்க. திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் தாலுக்கா, அடுத்த டவுன் ஏரியா இது. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வழி இது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த சாயங்கால நேரத்தில் எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு பாருங்களே பாருங்கள். இவ்வளோ மாணவர்களை ஏற்றிட்டு போகிறாங்க. நான் வந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அதை குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாலை நேரத்தில் அதிகப்படியான பஸ்ஸை வந்து நீங்கள் விட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். இதனால் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. எக்ஸ்ட்ரா பஸ் இருந்துச்சுன்னா பசங்க வந்து பொறுமையாக போவாங்க. இந்த வேலையை விட்டு போகிறவங்களும் பொறுமையாக போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து கழகம் சரியான முறையில் சட்டம் எடுத்து தீர்மானித்து நல்லபடியாக போக்குவரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பஸ்ஸுங்கெல்லாம் அப்படியே நிற்கிது. இந்த பார்த்திங்கன்னா இப்படி டிராஃபிக்கு வந்து அதிகமாகினே இருக்குது. வந்து கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருந்தனால நான் பண்ணுறது தெரியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டவுன் ஏரியா. இங்கே லோக்கல் ஆளுங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்ட்டு தடை பண்ணி இந்த பஸ்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் படியில் இருக்கிற மாணவர்கள் யாரும் வந்து கீழே இறங்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக இது இருக்கிறது ஒரே பஸ்ஸு, அதான் சொல்ல முடியும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா பஸ்ஸு விட்டிங்கன்னா பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வேலையாட்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு பாருங்கள். பஸ்ஸுக்கு முன்னாடி பஸ்ஸு நின்றுட்டே இருக்குது, போகவும் முடியல வரவும் முடியல. இது வந்து முக்கியமான இடமா இருக்குது. இந்த எல்லா ஊருக்கு போகிற வழித்தடமாக இந்த இருக்கிறது. பஸ்ஸுக்கு பின்னாடி பஸ்ஸு நின்று இருக்குது. நீங்கள் இந்த வழிகளெல்லாம் விரிவுபடுத்தி இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா போக்குவரத்து கெடுதலாமல் இருக்கும். அதான் நாங்கள் கேட்டுக்கிறது. எவ்வளோ நேரம் கேட்டால் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு இருக்கிறது. நீங்களே பாருங்கள் மக்களே, கீழே இருந்தால் என்ன பண்ணுறது. இந்த அங்கே ஒருத்தர் சண்டை போடுறாரு. எப்பவுமே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற எந்த ஒரு விலைகளும் பொதுமக்களோ செய்யக்கூடாது. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல.